மெரினா பீச்ல இந்த காந்தி சிலைக்கு கீழே நான் விட்ட கண்ணீர் ஒரு நாள் வெற்றி என்கின்ற மரமாக மாறும் என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டே போயிருக்கிறார். காலம் ஓடுகிறது. அவர் பத்திரிகை ஆசிரியராக மாறுகிறார், கவிஞராக மாறுகிறார், பாடலாசிரியராக மாறுகிறார், சினிமா படத்தின் தயாரிப்பாளராக மாறுகிறார். அவர் சொந்த படம் எடுக்கிறார். படத்துக்கு சுமை தாங்கி அப்படின்னு பேர். இந்த படத்துக்கு ஹீரோ ஜெமினி கணேசன். அவரை வச்சு ஒரு பாட்டு எடுக்கணும். கரெக்டா கூட்டு வந்தார். மெரினா பீச்சில் காந்தி சிலைக்கு பக்கத்துல ஜெமினி கணேசனை பாட விட்டார். பாடிக்கிட்டே இப்படியே நடங்க. அப்ப அந்த பக்கமும் இந்த பக்கமும் கார்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்குது. இந்த காட்சியை எடுத்துட்டு அந்த பிலிமை மட்டும் குடுறா அப்படின்னு வாங்கிட்டு வந்து வீட்டுல போடுறாரு. பிள்ளைகளை பூரா முட்டு உட்கார வச்சாரு. இங்க பார், உட்கார், கவனிச்சு பார். இந்த இடத்துலதான், இந்த காந்தி சிலைக்கு பக்கத்துலதான் காலனா காசு இல்லாம அவங்க அப்ப மெரினா பீச்ல இருந்து மண்ணடி வரைக்கும் நடந்தே போனான். ஆனா இப்ப ஜெமினி கணேசன் பாடும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் 7 கார் போச்சு இல்லையா? இந்த 7 காரும் என்னுடைய சொந்த கார் என்று சொன்னார். நாளனா இல்லாமல் நடந்து போன அந்த கவிஞன் அதே இடத்தில் 7 கார்களை நடத்த முடிந்தது என்றால், எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அந்த அவமானத்தை மூலதனமாக வைத்தால் அது வெகுமானமாக விரிந்து நிற்கும் என்பதற்கு கண்ணதாசனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இந்த மண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல அவமானப்பட்டு கண்ணீர் சிந்தி நொந்து போய் நின்னோமோ அந்த இடத்துல நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னீங்க வைங்க, அப்போதான் உங்க கனவு ஜெயிச்சிருச்சுன்னு. எந்த இடத்துல அழுதீங்களோ அந்த இடத்துல சிரிக்கணும். எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல எந்திரிச்சு நிக்கணும். அதுதான் மெய்ப்படுகிற கனவு.